ஸ்லைட்லைன் 18 ஸ்லைடிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோவுக்கு வரவேற்கிறோம். ஸ்லைட்லைன் 18 2 டோர் மற்றும் 3 டோர் கொண்ட வார்ட்ரோபுகளுக்கு ஏற்றது. அதேபோல மரப்பலகையிலான டோர்களுக்கும் அலுமினியம் ஃப்ரேமிலான டோர்களுக்கும் ஏற்றது. ஸ்லைட்லைன் 18 இன்ஸ்டாலேஷனை 4 எளிய செயல்களில் நிறுவலாம். செயல் 1. உங்கள் கேபினட் ஸ்ட்ரக்சரை ரெடியாக்குங்கள். செயல் 2. டோர்களை குறிப்புகளின்படி உருவாக்குங்கள். செயல் 3. ஸ்லைட்லைன் 18 பாக்ஸை திறந்திடுங்கள். செயல் 4. இன்ஸ்டாலேஷன். செயல் 1. உங்கள் கேபினட் ஸ்ட்ரக்சரை ரெடியாக்குங்கள். டோரை சரியாக இன்ஸ்டாலேஷன் செய்ய 105 மில்லிமீட்டர்கள் இடம் விடப்பட வேண்டும். செயல் 2. டோர்களை குறிப்புகளின்படி உருவாக்குங்கள். கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளின்படி டோரை உருவாக்குங்கள். செயல் 3. ஸ்லைட்லைன் 18 பாக்ஸை திறந்திடுங்கள். இந்த பேக்கேஜில் டாப் ட்ரா, பாடம் கவர் ப்ரொஃபைல், டாம்பனர்கள், டாப் ட்ரா கிளிப்ஸ், ஃபிக்சிங் ஸ்க்ரூஸ் மற்றும் கேப்ஸ், கைடு ரோலர்ஸ், டோர் ரன்னர்ஸ், ஆலன் கீ, டஸ்ட் ஸ்ட்ரிப் ஆகியவை உள்ளன. செயல் 4. இன்ஸ்டாலேஷன். கேபினட்டின் உட்புற அகலத்தை அளவிடுங்கள். மேல் டிராக், கீழ் டிராக் மற்றும் அதன் கவர் ப்ரொஃபைல் ஆகியவை 2400 மில்லிமீட்டர்கள் நீளம் மற்றும் 3600 மில்லிமீட்டர்கள் நீளம் உடையவை. கேபினட்டின் உட்புற அகலத்தை பொறுத்து டிராக்கை கட்டுங்கள். மேல் டிராக்கின் இருபுறமும் ஒரு ஜோடி டாம்பனரை சொருகுங்கள். எண்ட் காப்களை இணைத்து அவற்றை ஆலன் கீயால் சரிவர பொருத்துங்கள். சைடு பேனலின் இரு முனைகளிலிருந்து 103 மில்லிமீட்டர்கள் தூரத்தில் டாம்பனரை வைங்கள். வீடியோவில் காட்டப்படுவதைப் போல ஆலன் கீ மூலம் டாம்பனர்களை சொருகி பொருத்துங்கள். வீடியோவில் காட்டப்படுவதைப் போல கேபினட் மேல் புற பேனலில் உள்ள கிளிப்களை பொருத்துங்கள். இவ்வாறு செய்த பின் இந்த கிளிப்புகளுடன் டாப் ட்ராக்கை பாதுகாப்பாக இணையுங்கள். பிறகு ஸ்க்ரூஸ்கள் மூலம் டாப் ட்ராக்குகளை பொருத்துங்கள். பாட்டம் ட்ராக் அதன் இடத்தில் சரியாக இடுவதற்கு அதை சரியாக வைத்து ஆரம்பித்து பின் அதன் இடத்திற்கு துளையிடுங்கள். பின்னர் பாடம் ப்ரொஃபைல் கவரால் ஸ்க்ரூஸ்களை மூடிவிடுங்கள். டோரின் கீழ்ப்புறத்தில் உள்ள ரன்னர்களை இணையுங்கள். வெளிப்புற டோருடன் கைடு ரோலர்ஸை இணையுங்கள். சக்கரத்தை தூக்கி லாட்ச் மூலம் லாக் செய்யுங்கள். கதவின் கீழ்ப்பலகதியில் உள்ள ரன்னர்களை இணையுங்கள். உட்புற டோர் உடன் கையுடை ரோலர்களை இணையுங்கள். சக்கரத்தை தூக்கி லாட்ச் மூலம் லாக் செய்யுங்கள். டோரின் தடிமனுக்கு ஏற்ப கைடு பாகத்தை சரி செய்யுங்கள். சக்கரத்தை தூக்கி லாட்ச் மூலம் பூட்டுங்கள். இப்போது உள் மற்றும் வெளிப்புற டோர்களை ஒன்றாக சேர்த்திடுங்கள். லாட்சை விடுவிப்பதன் மூலம் சக்கரம் கீழ் இறங்கி இரு டோர்களும் சரியாக பொருந்தும். ஸ்லைட்லைன் 18 இல் சிறப்பாக இரு டோர்களுக்குள் உள்ள இடைவெளியை அட்ஜஸ்ட் செய்ய முடியும். வரையறுக்கப்பட்ட 18 முதல் 25 மில்லிமீட்டர் டோர் திக்னஸ் அளவில் எதை பயன்படுத்தினாலும் இரு டோர்களுக்குள் உள்ள இடைவெளியை 11.9 மில்லிமீட்டராக அட்ஜஸ்ட் செய்ய முடியும். இதற்கு 3 மில்லிமீட்டர் ஆலன் கீயை பயன்படுத்தி உள்டோரில் இருந்து அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். மேலும் இரு டோரின் உயரத்தை குறிப்பிட்ட ஸ்க்ரூ மற்றும் ஸ்பானர் கொண்டு அட்ஜஸ்ட் செய்யலாம். ஸ்லைட்லைன் 18 மூலம் உங்கள் வார்ட்ரோப் இப்போது தயார்.